ஊருக்குள்ளே சொல்லுவாங்கள்ல, ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது, இன்னொரு வீட்டில் இளவாய் போச்சு அப்படின்னு. அந்த கதையாக இருக்குது இப்போது இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள். லெபனானில் கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது, நேபாளத்தில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த ரெண்டையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம மக்களுக்கு இருக்குது. பங்காளி பாகிஸ்தான் யாருக்கு? நமக்கு தான் பங்காளி. ஏன்னா பாகிஸ்தான் நம்மளும் பங்காளிகள் தானே. ஸோ அந்த பங்காளிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஈரானுக்கு ஆதரவாக போய் முடியுமா இல்லை எதிராக போய் முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. அதற்கான பதில் ஆச்சரியமாக இருக்க போகிறதா அப்படிங்கிற அந்த துணியில் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பெர்னி சாண்டர்ஸ், இந்த நபரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனிமேல் நீங்கள் அடிக்கடி இவரை பற்றி பேச வேண்டியது இருக்கும். அதனால் இந்த நபரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் தான். அவர் ஒரு முக்கியமான தீர்மானம் தொடர்பான விஷயங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். 1000 பவுண்டு குண்டுகள் மற்றும் D9 புல்டவுசர்கள் இது எல்லாத்தையுமே இஸ்ரேலுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. $450 மில்லியன் அதிகமான மிசைல்ஸு ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவங்களுக்கு போய் கொடுத்தோம்னா இவங்க மேலே போர் புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால கொடுக்கறதுக்கு திட்டம் போடுறாங்க. ஸோ இஸ்ரேலுக்காக தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஆயுதங்கள், அது தொடர்பான விற்பனை, இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இவர் தீர்மானம் கொண்டு வரார். இதை அமெரிக்க செனட் சபை, சிண்டிகேட்டு செனட் இருக்காங்கல்ல, அதில் செனட் சபை நிப்பாட்டுறாங்க. இந்த இடம் தான் இப்போ பிரச்சனைக்குரியதாக மாறுது. அப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் சபையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. சிண்டிகேட்டில் இருக்கக்கூடிய குரூப்ஸில் சில பேர் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுறாங்க. ஸோ அமெரிக்கா முழுக்க இஸ்ரேலிய ஆதரவாளர்களால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய, இல்லை யூதர்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறது இதன் மூலியமாக உறுதியாகுது. அமெரிக்காவா அது கெத்தான நாடு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போது ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய கடற்படை சீனாவை நோக்கி போன ஒரு 8 ஈரானிய கப்பல்களை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. சீனாவினுடைய போர்க்கப்பலோடு வந்த எண்ணெய் கப்பல் இருக்குல்ல, அது பத்திரமா போயிடுச்சு. பட் அது அதோடு நிற்க போகுதா என்ன? வணிகம்ங்கிறது தினந்தோறும் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு 8 கப்பலை இப்போ நிப்பாட்டியிருக்காங்க அமெரிக்கா. ஈரானுடைய முக்கியமான எச்சரிக்கை ஒன்று இது இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. முற்றுகை தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடா, செங்கடல் ஏரியா இது மொத்தத்தையும் நாங்கள் மூடிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் இறையாண்மைக்கு எதிராக யாராவது செயல்பட்டிங்கன்னா பின்னிடுவோம் அப்படிங்கிறதையும் மிரட்டலாக எடுத்திருக்காங்க. அதிகப்படியான எண்ணெய் விலையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு பொருளாதார தடைகளில் இருந்து விலக்கு அளிப்பது தொடர்பாக நீங்கள் எதையாவது பரிசீலிப்பீங்களா அப்படிங்கிற கொஸ்டினை அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர்கிட்ட கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்கிறாரு, கிடையாது, ரஷ்யா மற்றும் ஈரான் எண்ணெயை வாங்குவதற்கு நாடுகளை அனுமதிக்கக்கூடிய உரிமங்களை நாங்கள் புதுப்பிக்கப் போவதில்லை அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கொடுத்துருக்கார். ராய்ட்டர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. ஈரான் அமெரிக்காவுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, ஒப்பந்தம் எட்டப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஹார்மோஸ் நீரிணையின் ஓமன் பகுதி வழியாக வணிக கப்பல் தடையின்றி செல்வதற்கு அனுமதிப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். பட் அமெரிக்கா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, நீ யார் எனக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பட் இல்லை இது ஏன் வீடு அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. அப்போ என் வீட்டுக்கு நான் வாடகை வசூலிக்கக்கூடாதா அப்படிங்கிறது ஈரான் கேட்கக்கூடிய கேள்வி, புரிகிற மாதிரி சொல்லணும்னா. பட் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, உன் வீடாக இருக்கலாம், ஆனால் உனக்கு சொந்தமானதாக கூட இருக்கலாம், ஆனால் நீ என்கிட்ட போய் அதுக்கு காசு கேட்கக்கூடாது, நான் அவ்வளோ பெரிய அப்பா டேக்கர் அப்படிங்கிறாங்க அமெரிக்கா. ஸோ அந்த ஏகாதிபத்திய சிந்தனைக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் தான் ஈரான் இப்போ மூக்கடாங்கயரை பயன்படுத்துகிறாங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுங்கிறத அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் தொடர்பான மீட்டிங் இருக்குல்ல, அதில் தான் கிளியர் ஆகும். இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துங்க அப்படின்னு எல்லா உறுப்பு நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை பேரவை இப்போது அழைப்பு விடுத்திருக்கு. இப்போ புரியுதா அமெரிக்காவினுடைய செனட் சபையில் அவர் ஏன் அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு, ரைட்டா? அப்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே இப்போ இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க, ஐநா முதற்கொண்டு. பட் அமெரிக்கா அப்படி இல்லையே. காசாவை எடுத்துக்கோங்க, எப்படி இஸ்ரேல் அழிச்சாங்க. அதற்கு பிறகு லெபனான் எடுத்துக்கோங்க, 2வது இனப்படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய
நாடுகள் எதுவுமே இல்லையே. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ரெக்வஸ்ட்டுங்கிறத எல்லா நாடுகளும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக அவங்கெல்லாம் செயல்படுறதா அர்த்தமாயிடும். புரியுதா? பிரிட்டிஷினுடைய நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் இந்த லேடி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது தெளிவான வெளியேற்ற திட்டம் ஏதுமின்றி அமெரிக்கா இந்த போரில் இறங்கி இருப்பது, எப்படி இந்த போர்லேருந்து வெளியில் வரணுன்னே தெரில. புரியுதா? அப்போது அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே நீங்கள் போய் இந்த சக்கரவி யுகம் சொல்லுவாங்க மகாபாரதத்தில், அது எண்கணிதம் அடிப்படையில் இருக்கும். நீங்கள் உள்ளே என்ட்ராயிட்டீங்க அப்படின்னா திருப்பி வெளியில் வருவதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அடைக்கப்பட்டு விடும். உள்ளே நுழைஞ்சீங்க அப்படின்னா சிக்கினீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்குள்ளே ஈரான் அமைத்திருக்கக்கூடிய சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்டு திண்டாடி கொண்டிருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறது தான் இந்த பிரிட்டிஷினுடைய நிதியமைச்சர் ரேச்சல் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள். இது நாங்கள் தொடங்காத போர், எங்களை இதுக்குள்ளே இழுக்காதீங்க அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்போ தெளிவாக சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் எங்களுடைய ஏர்பேஸையும் பயன்படுத்தாதீங்க, நாட்டோவில் நாங்கள் உறுப்பினராக இருக்கோன்னு சொல்லி எங்களை எதுக்கும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்கங்கிறது தான் கடைசியாக கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். உலகத்திலேயே தமிழனுக்கு மட்டும்தான் 2 புத்தாண்டு, அப்படி தெரியுமா? ஏப்ரல் மாதம் ஒரு புத்தாண்டு வருது, அதுக்கு பிறகு தை மாதம் ஒரு புத்தாண்டு வருது. இந்த இனத்துக்கு மட்டும்தான் மிகப்பெரிய அளவிலான சாபக்கேடு. எது புத்தாண்டுனே தெரியாமல் ஒரு வருஷத்தில் 2 தடவை எல்லாருமே புத்தாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதாங்க நம்ம புத்திங்கிறது. கடைசி வரைக்கும் அதுக்குண்டான விடை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. உண்மையை தேடி சொன்னோம் அப்படின்னா நீ இதுக்கு ஆதரவாளன் அதுக்கு ஆதரவாளன் தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேதனையை யாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு மறுப்பாங்க. சரி, எது எப்படியோ 2 புத்தாண்டு கிடைக்கிறதுல சந்தோஷமாக கொண்டாடிட்டு போகலாம் இல்லையா? சரி, இப்போது நேபாளத்தில் புத்தாண்டு கொண்டாடுறாங்க. சிந்தூர் யாத்திரையோடு இந்த நேபாளம் செந்நிறமாக மாறி இருக்கு. சிகப்புக்கு எப்பவுமே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. காவியை வெறுக்கக்கூடிய நபர்கள் இருப்பலாம், ஆனால் சிவப்பு அப்படிங்கிறது புனிதத்தினுடைய அடையாளம். அதனால தான் அதுக்கு பேர் சிந்தூர் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த வகையில் ஆழமாக வேரூன்றிய பாரம்பரியங்களையும் பக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தேவி தேவதைகள் எப்படி சாமியை சுமந்துட்டு போகக்கூடிய 32 நாட்கள் ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் நேபாளத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளும் இப்போ நமக்கு கிடைக்கப்பெறுது. இந்த காட்சிகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மக்கள் அவ்வளோ அழகாக தாங்கள் விரும்பி வழிபடக்கூடிய கடவுளை சூப்பராக மாடியிலேருந்து பார்க்குறாங்க. நம்ம ஊரில் அழகர் திருவிழா இருக்கும்ல, கள்ளழகர் திருவிழா, அது மாதிரியான ஒரு வைபவமாக பார்க்கப்படுது. இன்னமும் அந்த ஊரில் குளங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் தான் மூடி ஃப்ளாட் கட்டிடுவாங்க இல்லையா? எதிரி நாடு தன்னுடைய நாட்டின் மீது படையெடுத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த நாட்டுக்கு ஒரு பயம் இருக்கும், அதை நம்ம சமாளிச்சிடலாமான்னு. ஆனால் அவங்களுடைய தரைப்படை உள்ளே வரட்டும், அப்புறம்தான் இருக்குது இதில் நிஜமான போர், அப்போ தான் தொடங்க போகுது அப்படின்னு அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போவே உங்களுக்கு புரியுதா இது எலிவலை, அதுவும் தனி வலையாக இருக்குது அப்படின்னு. அந்த வகையில் மஸ்தபா கமினி அவர்களுடைய உதவியாளர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தரைவழி போரை எதிர்நோக்கி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. புரட்சிகர பாதுகாப்பு படையினருக்குள்ளேயே கூட நீண்ட காலமாக ஒரு தீவிரமான ஒரு போக்கு இருக்குது. எப்போ இந்த கிரவுண்ட் ட்ரூப்ஸ் என்ட்ரு ஆவாங்க, உள்ளே என்ட்ரு ஆனாங்க, ஆனால் என்ட்ராகிட்டு பேக் அடிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் அதை நிறையா பேருக்கு வெளியில் சொல்லலை, நமக்கு டேரக்ட் விஷுவலாகவே கிடச்சிருந்துச்சு. அதை நிறையா பேருக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தரைவழி படையெடுப்பை தொடங்கினால் அது ஒரு மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஈரான் கருதுகிறது அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஆஸ்திரேலியாவில் தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு மேலே, 1 வீக்கில் 4 நாள் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க, மீதி 3 நாட்கள் ஓய்வு. அந்த அளவுக்கு மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ காரணம் என்னென்னா எரிபொருள் தட்டுப்பாடு. தென்கொரியா மற்றும் புரூனையிடமிருந்து 10 கோடி லிட்டர் டீசலை கடனாக வாங்கியிருக்காங்க ஆஸ்திரேலியா. நம்ம நாட்டுக்கு அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இல்லை. காரணம் என்னென்னா ஈரான்கிட்ட இருந்து தடையில்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் தான். முனீர் குச்சியோடு இறங்கியிருக்காரு, யார் அடிக்க போகிறாருன்னு தெரியல அப்படிங்கிற கதையாக இப்போது பாகிஸ்தானில் இருந்து கிளம்பி ஈரானை நோக்கி வந்திருக்கக்கூடிய முனீர் அவர்களுக்கு மிகச்சிறப்பான ஏற்பாடுகள் ஈரானில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது கிட்டத்தட்ட 2-3 மணி நேரங்களுக்கு மேலே அவங்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒப்பந்தங்கள் தொடர்பாக அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு போஸ்ட்மேனை தாங்கி வந்திருக்காரு. புறா விடு தூது மாதிரி முனீர் விடு தூது என்ன சொல்லியிருக்காங்க ஈரானில் அப்படிங்கிறத ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியிட போகிறாங்க. அந்த தகவலோடு அடுத்தடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் 2-3 நாட்களில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது யாருக்கான நல்ல செய்திங்கிறது
நம்ம பேசுவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க, புதியதொரு துறையில கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 9449359224 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991